இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க இருக்கிறது ட்ராக்கிங் டு 4-point ட்ராக்கிங் சொல்லுவோம். 4-point ட்ராக்கிங் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோஸ் எப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பிக்சலை மட்டும் ட்ராக் பண்ணி அந்த மூவ்மெண்ட் எடுத்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிட்டு. இப்போ சப்போஸ் உங்களுடைய ட்ராக்கிங் பொசிஷன் நீங்கள் ஒரு பிக்சரை வைக்கணும் அப்படின்னா அல்லது ஒரு வீடியோ வைக்கணும், அந்த பேக்ரவுண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் ட்ராக்கிங் உங்களுக்கு யூஸ் ஆகாது. 4-point ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவீங்க அல்லது பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங். இரண்டையும் ஒன்று தான், பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங் அல்லது 4-point ட்ராக்கிங் நம்ம சொல்லுவோம். அப்போ 4 பாயிண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி 4 பாயிண்ட் நம்ம ட்ராக் பண்ணணும். அப்போ தான் த்ரூ அவுட் த பிக்சரில் அந்த 4 பாயிண்டோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அங்கே நீங்கள் வீடியோவோ அல்லது இமேஜோ வச்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது ப்ராஜெக்ட் விண்டோ, அதுக்கு பக்கத்தில் எஃபெக்ட் விண்டோ இருக்கும். இங்கே மேலே உங்களுக்கு ஸ்க்ரால் பார் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் விண்டோ ரொம்ப சின்ன வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், இது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட் விண்டோ, இது ப்ராஜெக்ட் விண்டோ. ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் என்னோட ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹெச்டி ஃபுட்டேஜ் இருக்குது. டெஸ்க்டாப்பில் ஏஇ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், இதில் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங், இதில் ஃபுட்டேஜ் இருக்குது. பிஎன்ஜி சீக்வன்ஸாக ஃபஸ்ட் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. சரி, இப்போ கொண்டு வந்து காம்ப்குள்ளே போடுங்க. ஓகே, இதில் ஃபுட்டேஜ். இப்போது இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 seconds ஃபுட்டேஜ் இது. ஸோ இந்த 4 seconds ஃபுட்டேஜில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஒரு பிக்சர் எதாவது வைக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பிக்சர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ முதல்ல ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ட்ராக்கிங் பண்ண மாதிரியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ட்ராக் மோஷன் கொடுங்க. முதல்ல சும்மா ட்ராக் மோஷன் தனி விண்டோவில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு சிங்கிள் பாயிண்டிங் வந்திருக்கு, ட்ராக் பாயிண்ட் 1 அப்படின்னு வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ட்ராக்கர் மோஷன் சோர்ஸ் 4-point ட்ராக்கிங். சரி, பரவாயில்ல. கரண்ட் ட்ராக்கர் பாருங்கள், ட்ராக்கர் 1 இருக்கு. சரி, ட்ராக் டைப் என்ன மாதிரியான ட்ராக் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இதில் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, பெர்ஸ்பெக்டிவ் கார்னர் அப்படின்னு கொடுக்குறேன். பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தா உங்களுக்கு 4 points வந்துருக்கு பாருங்க, இல்லைங்களா? இந்த விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூஅவுட் த சீனில் எனக்கு சென்டர் இருந்தால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க, சென்டரில் வைக்கிறேன். மற்றபடி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் முடிச்சிருச்சு. இப்போ எடிட் டார்கெட் பண்ணுறோம். ஸோ பிக்சர் கொடுக்குறோம். ஸோ அப்ளை. பாருங்க, உங்களுக்கு பிக்சர் ப்ராப்பர் அப்ளை ஆச்சு. ரேம் ப்ரீவியூ கொடுத்து பாருங்க. இது உங்களுக்கு 4-point ட்ராக்கிங் அல்லது பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங் அப்படி சொல்லுவோம். ஸோ எதுக்காக 4-point ட்ராக்கிங்? இதில் சிங்கிள் பாயிண்ட் ட்ராக்கிங் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா உங்கள் கேமரா மூவ்மெண்ட் தகுந்தபோது கேமராவை நீங்கள் ஷேக் பண்ணுறீங்க இல்லையா, கேமராவை ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுனா கேமராக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் அதிகமாக ஷேக் ஆகும், கேமராக்கு தூரமாக இருக்கிற பாயிண்ட் கம்மியாக ஷேக் ஆகும். ஸோ அந்த ஷேக் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ அதில் 4 பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த 4 பாயிண்ட்லும் ஒரு பாயிண்ட் அதிகமாக ஷேக் ஆகும், இன்னொரு பாயிண்ட் கம்மியாக ஷேக் ஆகும். ஸோ அந்த 4 பாயிண்ட் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ட்ராக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடியோவோ அல்லது பிக்சரோ வேறு எந்த மாதிரி விஷயம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ரீவியூ பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு
பட் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவில் கொஞ்சம் கேமரா ஷேக் இருக்கிறனால தான் நமக்கு இந்த ட்ராக்கிங் 4 பாயிண்ட் ட்ராக்கிங் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேமரா ஷேக் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லெசன் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா, ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போ மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேஷனரியாக ஃபிக்ஸடாக மூவ் ஆகாத மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெபிலைசேஷன் நிறைய இடத்துல உங்களுக்கு பயன்படும். மோஸ்ட் ஆஃப் த ஒரு ஜங்கிள் ஷாட் நீங்கள் போகிறீங்க, அல்லது ஒரு கேமராவை நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு உடம்புல மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஷேக் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் ரன் பண்ணிட்டு போகும்போது, அல்லது கேமரா ஹோல்டு பண்ணிட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜர்க் ஏற்படும் இல்லைங்களா, அந்த ஜர்க்கெலாம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் ட்ராக்கிங் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட் ட்ராக் இல்லைங்களா, இந்த 4 பாயிண்ட் ட்ராக் தான் இந்த ஃபைனல் அவுட்புட். இந்த ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வந்து நான் புதுசாக இன்னொரு காம்புக்குள்ள போடுறேன். ஸோ இந்த காம்போட பேர் வந்து ஸ்டெபிலைஸ். ஓகே, அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் காம்பில் இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் த ஃபைல். Save as stabilization. சரி, பாருங்க. இப்போ நான் வந்து ஃபுட்டேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுட்டேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே உங்களுக்கு ட்ராக் மோஷன் ஒன்று இருக்கும், அதுதான் வார்ப் ஸ்டெபிலைசர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் உங்களுக்கு எடுத்துக்கும். அதுவே ஃபுட்டேஜோடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ ஃப்ரேம்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கு அப்படி சொல்லுது உங்களுக்கு. ஃப்ரேம் 15 ஃப்ரேம், மொத்தம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை வந்து டிவைட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ ஒரு மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு. பாருங்க, இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டேஜை ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. இதில் எப்படி ப்ளே ஆகுது பாருங்க. கேமரா ஷேக் நல்லா தெரியுது இல்லை? லெஃப்ட் வருது பாருங்க, லெஃப்ட் வந்துட்டு மறுபடியும் மேலே சடனாக போகுது. லெஃப்ட் வந்துட்டு பாருங்க, சடனாக மறுபடியும் போகும் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்ட் உங்களுக்கு இருக்கு. வேற சரிங்க, ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்க. உங்களோட ட்ராக் மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஷார்ட் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கேமராவில் ஷேக் நிறையா இருந்தால் இந்த வார்ப் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CS6 இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வார்ப் ஸ்டெபிலைசர். ஸோ இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஆக்சுவலாக இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகுது. ஆன் பண்ணி ஃபுட்டேஜ் ஜூம் இன் ஆகுது. பார்த்தீங்களா? அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணும். ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஃபுட்டேஜ் அவுட் ஆஃப் ஏரியா கொஞ்சம் ரீஜன் போகும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஜூம் இன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ நமக்கு ரிசல்ட் ஸ்டெபிலைஸ் மோஷனாக இருக்கணும். இல்லை நோ மோஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மோஷனே இல்லாமல் கொடுத்துரும். எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டாட்டிக்காக கொடுக்கும். ஸோ நோ மோஷன் இப்போ நான் கொடுத்துருக்கேன். நோ மோஷன் கொடுத்தா என்னதுன்னு பாருங்க. பாருங்க, உங்களோட சீன்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. உங்க ஃபுட்டேஜ் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்டேஜ் வேற எங்கேயும் போகக்கூடாது, ஜஸ்ட் ஒரே ஒரு ஏரியா மட்டும் ஜூமா எப்படியே இருக்கணும் அப்படின்னா, இந்த வார்ப் ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுன்னா, உங்க மொத்த ஃபுட்டேஜோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கும். அதாவது எந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுமோ அந்த ஏரியா எடுத்துட்டு அந்த ஏரியாவை மட்டும் சென்டர் பாயிண்டாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு, ரைட்டு, டாப் அண்ட் பாட்டம் இருக்க ஏரியாவை கிராப் பண்ணிடும். கிராப்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துரும் அந்த பக்கம். ஸோ அதை மட்டும் சென்டராக வச்சுட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுது. இப்போ பாருங்க, ஃபுட்டேஜ் உங்களுக்கு லெஃப்ட்டும் போல, ரைட்டும் போல, மேலே கீழே எங்கேயும் போல. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபுட்டேஜ் பாருங்க கிராப் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? இதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ தூரம் கிராப் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த ரீஜன், இந்த சென்டர் ரீஜன் மட்டும், இந்த இடத்துல இருந்து சென்டர் ரீஜன் மட்டும் அதே நேரத்தில் இது வரைக்கும், அதே மாதிரி இவங்களே இது வரைக்கும் கிராப் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே ஒரு சென்டர் ரீஜன் கிராப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஆஃப்டர் CS6 உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CS6 இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுட்டேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் மோஷன் போயிருங்க. ட்ராக் மோஷன் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் மோஷனே தனியாக இருக்கும். ஸ்டெபிலைஸ் மோஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு
பொசிஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுன்னா பொசிஷன் இது பண்ண போகிறேன், அதே நேரத்தில் ரொட்டேஷன் இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ 2 பாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுட்டேஜ் இந்த இடத்துல வைக்கிறேன். பிக்சல் பாருங்கள். சரி, அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் இப்போ ஃபுட்டேஜோட அது 2 போய்க்கிறேன். ஏன்னா இன்னும் 2 போய் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய ரொட்டேஷன் 2 பாயிண்ட் இருந்தால் தான் ரொட்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கிள் பாயிண்ட் இருந்தால் ரொட்டேஷன் கிடைக்காதுங்க, பொசிஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 2 பாயிண்ட் தான் ரொட்டேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ 2 பாயிண்ட் வச்சிட்டோம். 2 பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ இதை ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணும்போது அதே பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வார்ப் ஸ்டெபிலைசர் அதுவே உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையும் அதே ட்ராக் பாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு CS4, 5 உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எடிட் டார்கெட் போயில் இது கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு ஸ்டெபிலைசேஷன். பாருங்க எப்படி ஸ்டெபிலைஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு கண் கூட தெரியும். ஃபுட்டேஜோட மொத்த ரீஜன் இந்த ரீஜன் தான் தெரியுது பாருங்க. ஸோ ஓகே, ஃபுட்டேஜோட மொத்த ரீஜன் இவ்வளோ தான். இப்போ நான் அந்த ரேம்ப் ரிவ்யூ பண்ணுறேன், தெரியுதுங்களா? இந்த ஃபுட்டேஜை ஸ்டெபிலைஸாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், இந்த ஃபுட்டேஜை ஸ்டெபிலைஸாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப்பை உங்களுக்கு மூவ் பண்ணுது. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு ஸ்டெபிலைசேஷன் நடக்குது. பாருங்கள், என் மவுஸ் கர்சருக்கு இடத்துல தான் அந்த கேரக்டரோட கிறிஸ்டியன் பேலோட ஃபேஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இதான் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறது. அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ட்ரிம் ஆகும், கட்டாயமாக ட்ரிம் ஆகும். ஏன்னா ஃபுட்டேஜ் ரைட்டில் அவங்க மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டெபிலைஸ் ஃபுட்டேஜ் லெஃப்ட்டில் மூவ் பண்ணும். கேமராமேன் ஃபுட்டேஜ் கேமரா கீழே மூவ் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஃபுட்டேஜ் கேமராவை மேலே மூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெபிலைஸ் பாருங்கள். இப்போ உங்களுக்கு க்ராப் ஆகுது லெஃப்ட் அண்ட் பாட்டமில். இதனால தான் நீங்கள் வார்ப் ஸ்டெபிலைஸை கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி உங்களுக்கு சென்டர் ரீஜன் மட்டும் எடுத்துக்குது. இந்த சைடுக்கு ஏரியா க்ராப் பண்ணி விட்டு பாருங்கள், இது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த வந்திருக்கு இந்த ஃபைனல் அவுட்புட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வச்சுக்க முடியாது. செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 100 கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பாருங்கள், we are having some problem இல்லையா? ஸோ இது பொசிஷன் P கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கங்க. ஓகே, இது உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள். த்ரூ அவுட் த ஃப்ரேம் இப்போ கரெக்டாக வருது. இதே அவுட்புட் தான் உங்களுக்கு வார்ப் ஸ்டெபிலைசர் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம பொசிஷனை முதலே நம்ம கீழே ஆக்கிக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் நம்ம தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்க ஸ்டெபிலைசேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் ட்ராக்கிங் எல்லாத்துக்குமே நமக்கு தேவையானது ட்ராக்கர் தான். ஸோ அந்த ட்ராக்கரை நீங்கள் எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. நீங்கள் பிளேஸ் பண்ணுற பொசிஷன் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹை டெஃபினேஷன் வீடியோவாக இருந்தால் இந்த ட்ராக்கிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிக்சலுடைய குவாலிட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுனால அந்த பிக்சலில் ப்ராப்பராக கேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டம் உங்களுக்கு ட்ராக் பண்ணியோ அல்லது ஸ்டெபிலைஸ் பண்ணியோ கொடுக்கும். வேறஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ லோ குவாலிட்டி, உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா, மொபைலும் உங்களுக்கு ஹைஃபை மொபைல் நார்மலான ஒரு மொபைல் 320x240 பிக்சல்ஸ் இருக்க சின்ன மொபைல் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ராக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிக்சல்ஸ் கிளாரிட்டியாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃபுட்டேஜ் ஒவ்வொன்றிலையுமே பிட் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். 8 bits per சேனல் இருக்கும், 16 bits per சேனல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது 8 bits per சேனல் போது உங்களுக்கு நிறைய குவாலிட்டி உங்களுக்கு குறையும். ஸோ எவ்வளோ கலர் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு அதில் தான் கொடுத்துருப்போம். 8 bit per சேனல் 16 bit per சேனல் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரு ட்ராக்கிங் பண்ணுறீங்களோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறீங்களோ டிசைட் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டேஜ் எடுக்க போகிறீங்க, அந்த ஃபுட்டேஜில் எந்த மாதிரியான பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படுங்கிறத டிசைட் பண்ணிக்கங்க. இதில் எடுத்தால் உங்களால் ட்ராக்கிங் பண்ண முடியுமா, இல்லை இப்படி எடுத்தால் ட்ராக்கிங் பண்ண முடியாதா, ஸோ அப்படி எடுத்தாலும் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் நீங்கள் முதல்ல யோசிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மூவிஸுமே வந்து
லேக்ஸ் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி தான் மூவி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மூவி எடுக்கும்போதும் அந்த மூவி எடுக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர், அதாவது இந்த காம்போசிட்டிங் சூப்பர்வைசர் அவங்க டைரக்டர் கூடவே ஸ்பாட்டில் இருப்பார். ஸோ கேமராமேன் கூடவே ஸ்பாட்டில் இருந்துட்டு ஹீ இன்சிஸ்ட் சொல்லுவார், எனக்கு வந்து இந்த ஷாட்டில் இந்த மாதிரி கேமரா மூவ்மெண்ட் இருந்தால் தான் என்னால் ஈஸியாக ட்ராக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவார். ட்ராக்கிங் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகிறாங்க, பட் ப்ரொடக்ஷன்லேயே அவர் வந்து ஐடியா கொடுப்பாரு, இந்த ஷாட்டில் இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல கேரக்டர் இப்படி வைங்க, அப்போ தான் என்னால் அங்கே ப்ராப்பராக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ட்ராக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா பிளானிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ட்ராக்கிங், ஸ்டெபிலைசேஷன், க்ரீன் மேட், 3D காம்போசிட்டிங், மேட்ச் மூவ், மேட் பெயிண்டிங் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக முடியும். ஸோ முதல்ல பிளானிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பென்சில் பேப்பர் எடுத்து ஸ்கெட்ச் பண்ணி பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டாக ரஃபாக ஒன்று வரைஞ்சி பாருங்கள், அது ரஃபாக நீங்கள் எழுதி பாருங்கள், என்னென்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் எழுதி பாருங்கள். இட்ஸ் ஆல்வேஸ் a பெட்டர் ஐடியா. ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த லெசனில் வேறு ஒரு கான்செப்டோடு சந்திக்கிறேன்.